ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் என்னோடய ஹோம் டூராக இருக்கட்டும், நான் எவ்வளோ நகை விற்றுருந்தேன் வீடு வாங்குறதுக்காக, நகை இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு கோயில் குளத்துக்கோ எங்கே போனாலும் மற்றவங்க நம்மளை எந்த மாதிரி பார்க்குறாங்க, மற்றவங்க மனசில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட என்னோடய சொந்த கதையை தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நல்லா பாசிட்டிவாக கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுலேயும் ஒரு சில பேர் கழுவி ஊற்றுனீங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கழுவி ஊற்றுறவங்களுக்கு என்ன கழுவி ஊற்றுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அடித்தவங்களுக்கு வழி தெரியாது, அடிப்பட்டவங்களுக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லாபமோ நஷ்டமோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டப்படுறவங்க இடத்துல இருந்து யோசித்து பார்த்தா தான் அவங்க பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு தெரியும். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இது என்ன முட்டாள்தனமாக பண்ணுறாங்க அப்படின்னு ஈஸியாக பேசிடுவோம். அந்த இடத்துல இருந்து நம்ம உணர்ந்து பார்க்கணும். எதையுமே கண்மூடித்தனமாக யாரையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு திட்டாதீங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் வேறு யாரையுமே இப்படி திட்டாதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட எதை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டீங்க, நகையை நான் விற்றுட்டு வீடு வாங்கினேன் அப்படின்னோடனே நீங்கள் விற்றுருக்க வேண்டாம், இப்போ நகை நிறைய விலையாக தானே இருக்குது தினம். ஏன்னா டெய்லி தங்கம் விலை நிலவரம் பார்த்தாக்கி தினமும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போது ஒரு பவுன் வாங்கினாலே இன்னொரு 2 மாதம் கழிச்செல்லாம் 1,00,000 ரூபா வேணும். ஒரு பவுனுக்கே 1,00,000 ரூபா. நீங்கள் இதில் 15 பவுன் 20 பவுன் எதுக்கு விற்றீங்கன்னு கேட்குறீங்க, புரியுது. நான் இப்போ விற்கல, 3 வருஷத்துக்கு முன்னே விற்றுருந்தேன். அதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன ஒன்று, நம்ம ஃபுல்லாக பேங்கில் வச்சு வட்டி கட்ட முடியாது. அதை யோசித்து பார்த்து தான் வட்டி கட்டுறது. மீன்ஸ் நம்ம மாத வருமானம் வரும், சம்பளம் வாங்குவாங்க, வீட்டு செலவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் காசு இருக்கும். அந்த கொஞ்சம் காசு நம்ம கையில் இருந்தாலே கடவுள் அதுக்குன்னு ஏதாவது ஒரு செலவை தந்துடுவார். ஒன்றில் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி வச்சுருவார், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வீடுகளுக்கு மொய் செய்கிற மாதிரி வந்துடும். அப்போ எங்கே போய் நம்ம பேங்கில் வட்டி கட்டுறது? அதனால் எல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் விற்றுருந்தேன். இவ்வளோ யோசிக்கிறேன்னா விற்கிறதுக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னே யோசிச்சிருப்பேன். நல்ல யோசித்து அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பேர்கிட்டலாம் நல்லா ஐடியா கேட்டுட்டு தான் விற்றுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் நகையை விற்றுட்டு திருப்பி நகை வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அது 1-2 பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த பதில். நிறையெல்லாம் வாங்கலை, 3 வருஷம் ஆகுது வீடு வாங்கி. அப்போ நீங்களே யோசித்து பாருங்கள், 3 வருஷத்தில் நான் நகை எப்படி சொல்கிறது, நகையெல்லாம் விற்று வீடு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் பக்கத்தில் சொந்தக்காரவங்கிட்ட வாங்கின ஒரு 2,00,000 ரூபா கடன் அடைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடு வாங்கி அந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கே எனக்கு 1.5 வருஷம் 1.25 வருஷம் ஆயிட்டு. கரெக்டாக 1.25 வருஷம் ஆகும்போது என் ஹஸ்பண்டோட தம்பி இருக்காங்கள்ல, என்னோடய குழந்தை, அவங்களுக்கு கல்யாணம் வந்துச்சு. அப்போ அந்த டைமில் நமக்கு எதுவுமே ஜுவல்ஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு நான் முன்னக்கூட்டியே பிளான் பண்ணிட்டேன். என் குழந்தனுக்கு கல்யாணம் வருதுன்னா அதுக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னையே பிளான் பண்ணி ஒரு ஏலச்சீட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ ரூபாய்க்கு போட்டேன் அப்படின்னா, ஒரு 1,00,000 ரூபாய் சீட்டு, ஒரு 50,000 ரூபா சீட்டும் போட்டிருந்தேன். என் ஹஸ்பண்ட் போட வேண்டாம்னு தான் சொன்னாங்க. இப்போ தான் நம்மளே ரொம்ப மூச்சு முட்டில் இருக்கோம், இந்த டைட்டான நேரத்தில் உனக்கு இப்போ தங்கம் வேணுமா அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா அந்த நகையெல்லாம் விற்று 1.25 வருஷத்தில் அவங்க குடும்பத்தில் நம்மளை எந்த மாதிரி மதிக்கிறாங்கன்னு பார்த்தேன். இன்னொன்று கல்யாண வீடு வருது. அப்போ அந்த கல்யாண ஃபங்க்ஷன்லேயே நம்மளையும் மேலேயும் கீழே தான் முழிச்சு கேவலமாக பார்ப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம தலை குனியக்கூடாது, தலை நிமிர்ந்து தான் நிற்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வீட்டு செலவெல்லாம் சிக்கனமாக மேனேஜ் பண்ணிவிட்டு ஒரு 1,50,000 ரூபாய்க்கு போட்டுகிட்டே இருந்தேன். நம்ம போடும்போது நம்ம நல்ல பாதையில் போயிட்டே இருந்தால் கடவுளும் கொஞ்சம் கண்ணை திறப்பாருங்கிற மாதிரி கரெக்டாக ஒரு 5-6 மாதம் சீட்டு கட்டியிருப்பேன். சீட்டு கட்டினாக்காட்ட இந்த மாதிரி பேசி, இப்படி கல்யாணம் வர்றதுக்கா குழந்தனுக்கு எனக்கு சீட்டு கொஞ்சம் தாங்க. அவங்க எனக்கு ரிலேட்டிவ் தான் அந்த அக்கா. அதனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பார்த்து பாராமல் சீட்டு ரூபாயை எடுத்து எனக்கு ஓரளவு போதுமான அளவுக்கு ரூபா தந்துட்டாங்க. அந்த ரூபாயை எடுத்துகிட்டு எதுக்கு அவசரமாக போய் நகை வாங்கினேன்னா, அந்த டைமில் நகை கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. ஒரு பவுன்லேயே ஒரு 5,000 ரூபாய் கம்மியாகிடுச்சு. அது ஏதோ ஒரு ஆடி மாதம், போன ஆடி மாதம்.
அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவங்க கடைக்கு போய் 2 பவுனுக்கு வேணா ஏதாச்சும் எடு, ஒரு நெக்லஸ் எடு அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அன்னைக்கு பார்த்து எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால இதுதான் நமக்கு இது வந்து நல்ல சான்ஸ், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போய் ஒரே ஒரு அது வந்து 3 பவுன் செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா மைல் டாலர் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மாட்ட காட்டினேன். எங்கள் அம்மா வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட பேசி சரி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. மகளிர்லேருந்து ஒரு 30,000 எடுத்து தந்தாங்க. எங்ககிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா கையில் இருக்கா, அப்படி போட்டு 1,85,000 அந்த ரேட்டில் வந்து ஒரு 3 பவுனும் ஒரு 100 மில்லி அந்த மாதிரி ஒரு நெக்லஸ்னு சொல்ல முடியாது, ஆரம்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில், அதாவது தாலி செயினுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்கிற மாதிரி ஒரு செயின் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட ஒரு பெரிய கம்மல் உண்டு. அதுக்கு வர மீஷோலேருந்து வாங்கினோம் ஒரே ஒரு கவரிங் நெக்லஸ். இது அவ்வளோதான். கையில் ஒரு 4 கவரிங் வளையல் போதும். நமக்கு ஒரு தாலி செயினும் ஒரு அடிஷ்னலாக ஒரே ஒரு தங்க செயினும் இருந்தாலே போதும். கல்யாணத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு பெரிய, என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து அது வந்து சக்ஸஸ் தான். ஏன்னா வருமானம் கம்மி, நம்ம இந்த மாதிரி யோசித்து ஒவ்வொரு காரியங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ அந்த செயின் வந்து என்கிட்ட இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அந்த செயின் வந்து நான் வாங்கினது என் குழந்தை கல்யாணத்துக்கு தான் வாங்கியிருந்தேன். வாங்கி முடித்து கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் இதுக்கும் போட்டாச்சு. திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் வீடு வந்துச்சு, அதுக்கும் போட்டேன். அதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கின வீடு வந்து எனக்கு எப்படியோ தெரியாது, அந்த பழைய வீடு தான் நான் வாங்கியிருக்கேன். அப்போ சுவரில் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் வாட்டர் இருந்திருக்கு. அந்த வழியே ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் சொன்னாங்க, நான் பார்க்கல. ஏதோ சுவர் வழியே வந்து ஒரு பாம்பு ஒன்று வந்துச்சு அப்படின்னு. அப்போது சரி இதை தான் காரணமாக காட்ட முடியும் நம்ம புருஷங்கிட்ட நினச்சிட்டு அந்த பாம்பு வந்துட்டு அப்படின்னு நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு படபடன்னு வீட்டுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காக அப்படின்னா பின்னாடி இருக்கிற கிச்சனில் வந்து சீட்டு தான் போட்டிருந்த முந்தி. அப்போ ஃபுல்லாக காங்க்ரீட்டு போட்டுடலாம். முன்னே இருக்கக்கூடிய 3 ரூம்லேயும் காங்க்ரீட் இருந்து பின்னாடி சீட்டு, பாத்ரூமுக்கு சீட்டு இருந்து, அப்போ எல்லாத்துக்குமே சீட்டு இருக்க இடத்துலலாம் காங்க்ரீட் போட்டுட்டு தரையெல்லாம் மாற்றிடலாம். அதே போல் கிச்சனும் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அதையும் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி டைல்ஸ் எல்லாம் ஒட்டிடலாம். அப்புறம் மாடிப்படி பார்த்துருப்பீங்க என் வீட்டில், ஹோம் டூர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து முந்தி மாடி படியெல்லாம் கிடையாது. மாடி உண்டு ஆனால் படி கிடையாது, டேமேஜாகவே தான் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து புதுசாக கட்டினேன். அதுக்கும் நான் யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்கல. ஏன்னா இப்போ தான் நம்மளை நம்பி ஒரு செயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினையும் விற்றுட்டேனான்னு யோசிப்பீங்க. இனி விற்க மாட்டேன். ஏன்னா ஒரு தடவை விற்று நம்ம அனுபவப்பட்டதே போதும். அதை வந்து ஈடு வச்சுருக்கேன். இப்போ வாங்கி 2 நாள் தான் போட்டிருந்தேன். அது இப்போது ரொம்ப பொக்கிஷமாக ரொம்ப பந்துசாக பேங்கில் இருக்குது. ஆனாலும் இப்போ வந்து எனக்கு திருப்தி தான். ஏதோ நம்ம பொருளை தான் கொண்டு ஈடு வச்சுருக்கோம், நம்ம யார்கிட்டேயுமே எதிர்பார்க்கலை அப்படின்னு. இப்போ திருப்பி இந்த வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்ல அந்த 2 லட்ச ரூபாய்க்கு, அதுக்கும் வந்து எல்லாருமே திட்டினாங்க. அப்போவே எனக்கு கஷ்டமாக இருந்து. எப்படின்னா எல்லோரும் என்னென்னா, நீ ரொம்ப அவசரப்படுறா, ஏற்கனவே வீடு வாங்கின கடனே இருக்கும், நீ அதுக்கு முன்னே ஆல்ட்ரேஷன் பண்ணியா, செயின் வாங்கிட்டா அப்படி இப்படின்னு இங்கே உள்ள இந்த வீட்டு சைடில் உள்ள பெரியவங்க திட்டினாங்க. அவங்களுக்கெலாம் என்ன தெரியும், அவங்கள மாதிரி எதையுமே யோசிக்காமல் இருந்தால் நம்ம பிள்ளைங்க காலம் வர நம்மளும் அப்படியே முட்டாள் மாதிரி தான் இருக்க முடியும். அதோட நம்ம கஷ்டமோ நஷ்டமோ நம்மளும் லைஃப்பில் வந்து எல்லாமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுறேன். அதாவது பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். எப்படி கேட்கணுன்னா, பெரியவங்க வந்து நல்ல பாயிண்ட்டை வந்து நமக்கு சொல்லி தந்தாங்கன்னா நமக்கே தெரியும், ஆமாம் இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் இது வந்து நம்ம லைஃப், நமக்கான லைஃப், நாம் தான் வாழ வந்திருக்கோம். இதை வந்து பெஸ்ட்டாக கொண்டு போகிறதும் இல்லை ஒஸ்ட்டாக கொண்டு போகிறதும் வந்து அவரவர் கையில் தான் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உடனே நான் எடுத்தோம் கவுத்தன்னு செய்ய மாட்டேன். எங்கள் அம்மாட்ட ஒரு 75% எங்கள் அம்மாக்கிட்டே ஒரு ஐடியா கேட்டுப்பேன். எல்லாருக்குமே அவங்க அம்மா வந்து என்ன பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா. அவங்களால தர முடியாட்டி யார்கிட்டையாவது கடன் வாங்கியாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய ஐடியா கொடுப்பாங்க. இதுதான் ஸ்டோரி.
நகையை விற்றே மறுபடி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பொருள் தான், பெரிய நகைன்னுலாம் சொல்ல முடியாது. இல்லாதவங்களுக்கு 1 கிராம் தங்கம் கூட பெரிய மதிப்பு தான். அதே மாதிரி தான் அந்த 3 பவுன் செயினை வாங்கி மறுபடி அடகு வச்சு வீட்டுக்கு வேலையை பண்ணியிருக்கேன். இன்னொரு 6 மாதம் கழித்து எப்படியாவது அதை திருப்பி எடுத்துருவேன். கடவுள் வந்து வழி நடத்துவார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நீங்களும் இந்த மாதிரி நிறைய சீட்டு, ஏலச்சீட்டுலாம் இருந்தால் நிறைய போடுங்க. அது வந்து ரொம்பவே நல்லது தான். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய ஸ்டோரியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்ததுக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க.